ஐயா, காரைக்குடியை பொறுத்தவரை செட்டிநாடு கலாச்சாரத்தினுடைய தலைநகரம். உலகம் முழுவதும் மக்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா காரைக்குடியினுடைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலிருந்து வெளியே வேலைக்காக சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு காங்கிரசினுடைய ஒரு குடும்பம் மொத்த காரைக்குடியும் பிடித்து வைத்திருக்கின்றார்கள். தொகுதியே பிடித்து வச்சிருக்கிறாங்க. ஐயா பி சிதம்பரம் அவருடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறகு அவருடைய மகன் மொத்தமா பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க சிவகங்கைக்காக காரைக்குடிக்காக என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால் எதுவுமே இல்ல. ஒரு 4 பேங்கோட ஏடிஎம் காட்டி பாருங்க, நான் நிதியமைச்சராக இருந்த போது ஏடிஎம் திறந்த கடந்த 15 ஆண்டுகளாக ஒரே ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய இதற்கு முன்பு இத்தனை காலமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாங்குடி அவரை பற்றி தெரியும். அவரை சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட சிதம்பரம் குடும்பத்தினுடைய பிஏ என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவர் பின்னால் நிற்பது மட்டும்தான் அவருடைய வேலை. தொகுதி மக்களுக்காக அண்ணன் மாங்குடி அவர்கள் எதையும் செய்ததாக நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. அருமை சொந்தங்களே, இந்த முறை நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய குக்கர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தேர்போகி பாண்டியண்ணன் அவர்கள் இங்கே வரும்பொழுது நிச்சயமாக வெற்றி நிச்சயம், அதோடு வளர்ச்சி நிச்சயம். அருமை சொந்தங்களே, அண்ணன் அவர்கள் சாதாரணமா நிக்கல. இன்னைக்கு எல்லா வேட்பாளர்களையும் பாருங்க, ஒரு கட்சி நிற்கும், ஒரு தலைவன் நிற்கலாம், ஒரு வேட்பாளர் நிற்கலாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்களுக்கு பின்னால் தமிழகத்தில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றார். பாரத பிரதமர் அண்ணன் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். நாங்கள் எல்லோருமே அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்களின் பின்னால் நிற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய விசுவாசியாக தொடர்ந்து அவரோடு பயணம் செய்யக்கூடிய அண்ணனுடைய அன்பையெல்லாம் முழுமையாக பெற்றக்கூடியவர் தேர்போகி பாண்டி. எதற்காக இதை நான் சொல்றேன்னாங்க, ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் சென்னையினுடைய தயவும் முக்கியம், டெல்லி இங்க பார்க்கணும். அப்பதான் ஒரு திட்டத்தை, பெரிய திட்டத்தை கொண்டு வர முடியுங்க. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். அப்பதான் காரைக்குடியினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல செட்டிநாடு கலாச்சாரத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இந்த காரைக்குடி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த முறை வளர்ச்சியை நோக்கி வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரம் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், யாராவது ஒரு வேட்பாளர் வர்றாங்கன்னா காரைக்குடி சாப்பாடு போட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு. அதே கார்த்திக் சிதம்பரத்தை நம்ம கேட்கிறோம், ஏன்னா நீங்க இவ்வளவு வேலையெல்லாம் ஒழுக்கமா செஞ்சிருந்தீங்கன்னா ஏன் தேர்போகி பாண்டியவர் இன்னைக்கு சட்டமன்ற வேட்பாளராக இங்கே போட்டியிட போகின்றார்? எதையுமே செய்யாம குடும்பத்தினுடைய பிடியில் வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட உங்களுடைய பிஏவாக ஒருத்தரை போட்டுவிட்டு மக்களுக்கு எந்த வேலையும் செய்யாம வெட்கம் இல்லாம வந்து ஓட்டு கேட்கறீங்களே, உங்களை என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, மக்கள் பிரதிநிதி என்றால் மக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் பிரதிநிதி. ஆனா அந்த காரைக்குடியை பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. காரணம் என்னன்னாங்க ஐயா, காரைக்குடியில முதலாக திமுகவுடைய மேயர் இருக்கிறாரு காரைக்குடியில, முத்துத்துறை. அவரை எதிர்த்து 23 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. பாருங்க, ஒரு திமுக மேயரை எதிர்த்து திமுக காரனே நம்பிக்கையில்லா தீர்மானம். அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பொறி தட்டுச்சு. திமுக காரன் இப்படி வேலை செய்ய மாட்டானே, இது பின்னாடி வேற ஏதோ இருக்கேன். அதை பார்த்தால் துணை மேயராக இருக்கக்கூடிய குணசேகரன் தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. ஏங்க, நீங்களே உங்க 2 பேரும் சண்டை போட்டா உங்க பஞ்சாயத்தை தீர்க்க காரைக்குடி மக்கள் இருக்கிறாங்க. காரைக்குடி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மேயர், துணை மேயர் வேண்டும் என்று சொன்னால் உங்க சண்டையை தீர்ப்பதற்கு இன்னைக்கு மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்க காங்கிரஸ் கட்சி நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலான தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் நீங்க சொல்லுங்க? 12 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சியில் இல்ல. இந்தியாவில் ஒரு மாநிலத்திலும் கூட காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி இழந்து கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்திலும் கூட மக்கள் காங்கிரஸை விரும்புவதற்கு தயாராக இல்லை. தமிழகத்தில் மட்டும் இன்னைக்கு 28 பேர் காங்கிரஸ்ல போட்டிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் சீட்டை குறைச்சாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டை குறைச்சாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி 2க்கும் சீட்டை குறைச்சாங்க. கொங்குநாடு கட்சிக்கு சீட்டை கொடுத்தாங்க. எல்லா கட்சிக்கும் சீட்டை கொடுத்தாங்க. ஆனா காங்கிரசுக்கு மட்டும் 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறாங்க. எதுக்குங்க? காங்கிரசுடைய அடிமை திராவிட முன்னேற்ற கழகம் என்று உணர்த்துவதற்காக. ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் எங்கேயும் இருக்கு? எங்கேயுமே இல்லை. கடல்ல கிடைச்ச பெருங்காயத்தை போல தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, எங்கேயுமே இல்லை. அவர்களுக்கு 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 28ஆக வைத்திருக்கின்றார். ராகுல் காந்தி அவங்க இதுவரை தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்க, இதுவரைக்கும் வரல. கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வந்தாரு, கேரளால பிரச்சாரத்தை முடிச்சுட்டு. கோயம்புத்தூர் விமான நிலையம் இருப்பதே கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதி. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர்.
விமான நிலையத்துடைய வாசலுக்கு வந்து அந்த வேட்பாளர் கூட பிரச்சாரம் செய்ய முடியாம ராகுல் காந்தி போயிட்டார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை போர் அடிச்சா வருவாரு, கடல்ல குளிப்பாரு. கடல்ல குளிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வர்றீங்க? அது டெல்லியிலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாமல்ல. மக்கள் யாராச்சும் பச்சி போட்டுட்டு இருந்தா கூட போய் உட்கார்ந்து அவரும் பச்சி போடுவார். அதை தவிர ஆரோக்கியமாக இந்திய அரசியல ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது ஒரு பணியை செய்து நாம் பார்த்திருக்கின்றோமா? காங்கிரஸை பொறுத்தவரை கடலிலே கரைத்த ஒரு பெருங்காயம். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அன்பு சொந்தங்களே, நீங்க தயவு செய்து காரைக்குடியில் நமக்கு தெரியும் போட்டி யாருக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதுல காங்கிரஸ் கட்சியை நீங்க நிராகரித்து வெளியே தூக்கி எரிந்து விட வேண்டும். அவங்களால தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸ் 10 ஆண்டு காலமாக செய்த அநியாயத்தை நாம சரி செய்து கொண்டிருக்கிறோம். கச்சைத்தீவு தாரை வார்த்ததிலிருந்து ஆரம்பித்து மீத்தோன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆரம்பித்து இவங்க பண்ணதுக்கெல்லாம் பழிச்சொல் பாரதிய ஜனதா கட்சியின் மீது நாம் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த முறை நாம் இந்த வாய்ப்பை தவறவிடக் கூடாது. ஒரு அற்புதமான வேட்பாளர் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். உங்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளர் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். சிறு பிள்ளையாக இங்கே வளர்ந்து 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 இதற்கு முன்பு எத்தனையோ தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட இந்த முறை வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, அதனால் நீங்க காரைக்குடியில எதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், எதை பத்தி யோசிக்க வேண்டாங்க. நீங்க வளர்ச்சியின் பக்கம் நில்லுங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி மாற்றம் என்பது உறுதி என்பது உங்களுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்க அல்லது வருவார். மு.க. ஸ்டாலின் போராட்டத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். நேற்றிலிருந்து மத்திய அரசுக்கு திமுக அரசை பார்த்து பொறாமை. அதனாலதான் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்கள், சகோதரிகள் நிம்மதியா இருக்கிறாங்க, யாரு மேலையும் எந்த குற்ற சம்பவம் நடக்கல, எதற்காக எங்கள் மீது அவர்கள் பழி சொல்லுகிறார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, சுட்டரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் கூட பொருட்படுத்தாம நீங்க வந்திருக்கிறீங்க. கடந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் நடந்த மொத்த படுகொலைகள் மட்டுமே 8008 படுகொலை. கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு வழக்கு 2080. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போக்சோ வழக்கு 39,900. முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வெளியே வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க? இதே தமிழகத்தினுடைய காவல்துறையை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக நாம் போற்றிக் கொண்டிருந்தோம். இந்த காவல்துறையினுடைய கையெல்லாம் கட்டி போட்டுட்டு அவங்க போய் பணி செய்யணும். எப்படி காவல்துறை நடக்கக்கூடிய பாதி லாக்கப் பண்ணணும்? இந்த மாவட்டத்தில் கூட அஜித் குமார் பாதி லாக்கப் பண்ணதுக்கு காரணம் யார்? தலைமை செயலகத்திலிருந்து போன் பண்றது சப் இன்ஸ்பெக்டருக்கு, அவனை தூக்கிட்டு போய் ஒத்துக்கிறது. சப் இன்ஸ்பெக்டருக்கும் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் அந்த டெம்பிள்ல வாட்ச்மேன் ஆகிற சகோதரர் அஜித் குமாரனுடைய லாக்அப் டெத் எப்படிங்க நடந்தது? யாரோ ஒருத்தர் இங்கிருந்து தலைமை செயலகத்துக்கு போன் பண்றாங்க, அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க, கொண்டு போய் அடிக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மட்டுமே தமிழகத்துல 23 லாக்அப் மரணம் நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர்த்தோட பிள்ளைங்க, எத்தனையோ பேர்த்தோட குழந்தைங்க. அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் தரிகட்டு நிற்கிறது. நம்முடைய ஆட்சி அமைந்த பின்பு முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலையை காவல்துறை நண்பர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து உங்க பணியை செய்யுங்கன்னு சொன்னா அற்புதமா அவங்க செய்ய போறாங்க. கையை கட்டி போட்டு காவல்துறையை பணி செய்ய எப்படிங்க ஐயா செய்வாங்க? ஐயா முதலமைச்சர் அவர்கள் இது மட்டும் சொல்லல, தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. தமிழகம் அமைதி பூங்கா. நீங்களே சொல்லுங்க, தமிழகம் எப்படி அமைதி பூங்கா? உங்கள் முன்னால் நான் தரவுகளை கொடுத்திருக்கின்றேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறது. எப்படிங்க அமைதி பூங்கா? விளாத்தி குளத்துல சமீபத்தில் ஒரு மாணவி 10ஆம் வகுப்புல மிக அற்புதமான மதிப்பெண் எடுத்த மாணவி 12வது பரீட்சை எழுதுறாங்க. வறுமை குடும்பத்தில் படிப்பின் மூலமாக மட்டும்தான் மேல வர முடியும். பக்கத்துல அந்த குடும்பத்துக்கு டாய்லெட் இல்லாத காரணத்தினால ஒதுக்குப்புறமாக ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. அந்த பாப்பாவை காணாம. தந்தை தாய் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய ஆய்வாளர் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? உங்க பாப்பா யாரு கூடவாவது ஓடி போயிருப்பா, போய் செக் பண்ணிட்டு வாங்க. அன்று இரவு முழுவதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலீங்க ஐயா. அடுத்த நாள் காலையில அனைத்து மகளிர் காவல் நிலையம் அங்கேயும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண. மத்தியானத்துக்கு மேல அந்த பாப்பாவனுடைய சடலம் கிடைத்த பிறகுதான் எஃப்ஐஆரே போடுறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்களே, என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல கனவுல வர்றதெல்லாம் உண்மை நினைச்சு காலையில பேசுறீங்களா? தமிழகம் எங்கே அமைதி பூங்காவாக இருக்கிறது? விளாத்தி குளத்தில் அந்த சகோதரிக்கு எங்கே நியாயம்? இதுல வெந்த புனலே வேலை பாய்ச்சுவது போல அந்த சகோதரியை படுகொலை செய்த கயவன் யார்? யார் அந்த குற்றவாளின்னு பாத்தீங்கன்னா தர்ம முனீஸ்வரன் என்கின்ற பெயர். அவன் யாருன்னா 2022 ஒரு மூதாட்டிய பாலியல் தாக்குதல் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போய் அங்கிருந்து ரிலீஸ் ஆனாள். நான் தெரியாம தான் கேட்கிறேன் தமிழக அரசு, ஐயா ஒருத்தர் பெயில்ல வெளியே வர்றானா கண்காணிப்பு வைக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டீங்களா? குற்றவாளி சரித்திர பதிவேடுல பேர் எழுத மாட்டீங்களா? மாசம் ரவுடி பேரை நடத்த மாட்டீங்களா? எல்லாத்தையும் கோட்டை விட்டு 2022
தமிழகத்தினுடைய வழக்கறிஞர் தானே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. அதை கோட்டை விட்டு அவன் வெளியே வந்த பிறகு காவல்துறை கண்காணிப்பதை கோட்டை விட்டு அதே மனுஷன் 3 வருஷம் கழிச்சு 17 வயசு இருக்கக்கூடிய பாப்பாவை போய் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்றான். அதனால எந்த அர்த்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, உங்களுக்கு காவல்துறை இருக்கு, வீட்டுக்கு வெளியே போலீஸ் இருக்கிறாங்க, வெளியே போனா சுத்த 100 பேர் இருக்கிறாங்க. ஆனா தமிழக மக்கள், சாதாரண மக்களுக்கு அது போன்ற பாதுகாப்பு இல்ல. பெண்கள் வீதியில தான் நடந்து போகணும். இரவு நேரமா இருந்தாலும் பெண்கள் வீதியில தான் நடந்து போகும். அதனால் நம்முடைய முதல் வேலை காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த பணியை செய்யணும். ஐயா, உங்களுக்கு சில தலைவர்கள் பிடித்திருக்கலாம், இல்லை என்று சொல்லல. காரைக்குடியை பொறுத்தவரை பெரும் தலைவர்கள் எல்லாம் போட்டி போடுறாங்க. இது பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் இல்லைங்க, ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் என்பதை நம்முடைய அன்பு சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது. ஜனநாயகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் பொழுது அன்னைக்கு ஓட்டு போடலாம். இன்னைக்கு நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உள்ள வரணும். இது மட்டும்தாங்க ஐயா தேர்தல். காரைக்குடியில பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீங்களோ உங்களோடு இருக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டுகள் சிறையிலும் அவர் இருந்திருக்கிறார் என்று? காமராஜர் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார், கஷ்டத்தை பார்த்திருக்கின்றார். அது இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், காரைக்குடியில் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், 18 வயசுல ஓட்டு போடுற இளைஞர்கள் 17 லட்சம் பேர் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். 17 லட்சம். 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர் இருக்கிறீங்க. அப்ப 29 வயசுக்கு கீழே 1,28,00,000 பேர் இந்த முறை வாக்கு செலுத்த இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன், இந்த மாற்றம் என்பது உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசாட்சி தெரியாது, அரசு எப்படி செய்வது என்று தெரியாது, இதுவரை அரசியல் இருந்தவர்கள் கிடையாது, உள்ளாட்சி கவுன்சிலராக பணி செய்தவர்கள் கிடையாது. அவங்களை வச்சு அரசு அமைச்சு யாருக்கு நாம் என்ன பண்ண போறோம் ஐயா? அதனால் இளைஞர் பட்டாளமே, மாற்றத்திற்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நிற்க வேண்டும். மாற்றத்திற்காக நீங்கள் காரைக்குடியில் நிற்க வேண்டும் என்றால் அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்களோடு நிற்க வேண்டும். மாற்றத்திற்காக நீங்கள் காரைக்குடியில் நிற்க வேண்டும் என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு நிற்க வேண்டும். மாற்றத்திற்காக நீங்கள் காரைக்குடியில் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய குக்கர் சின்னத்தோடு நிற்க வேண்டும் என்று அன்போடு சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, இன்னைக்கு திமுக இன்னொரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலேங்க இந்தியால மோடி அரசு அதிகப்படியாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நம்ம நிதி கொடுத்ததே தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திற்கும் அதிகப்படியாக நிதி கொடுக்கல. 46,000 கோடி நிதி கொடுத்திருக்கிறோம். 46,000 கோடி 5 வருட காலம். சகோதரியே, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக நாம் உயர்த்திருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு மாநில அரசு அதை 150 நாட்களாக உயர்த்தும் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இது காரைக்குடியில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது பயனுடையதாக இருக்கும். அருமை சொந்தங்களே, நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 32,000 கோடி தான் கொடுத்திருக்கோம். ஆனா நாம் ஆளாத திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு 46,000 கோடி கொடுத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் யாருக்கு ஓர வஞ்சனை செய்தோம்? யாருக்கும் ஓர வஞ்சனை செய்யலை. அதனால் அருமை சொந்தங்களே, தயவு செய்து உங்களிடம் கைப்பூட்டு கேட்கின்றேன். ஒரு நல்ல வேட்பாளர் இருக்கிறாங்க, அவரை தவறவிடக் கூடாது. ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்க அவரை கழித்து ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்று. ஐயா, அது மட்டும் இல்ல, டிவியை பாக்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு பஞ்சாயத்து காரைக்குடிக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தலூரை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் முருகன் ஒருத்தர் இருக்கிறார். 2024 ஒரு அரசு உதவி பொறியாளரை ஒரு பெஞ்ச் எடுத்துட்டு போய் தலையை வச்சு தம்மன் அடிச்சார் திமுக காரன். அதன் பிறகு சமீபத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒரு விவாதம் நடத்தினாங்க. திருபுவனத்துடைய பேரூராட்சி தலைவர் வேங்கை மாறன் இருக்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழக காலங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, மரபெஞ்சை கொண்டு போய் மறுபடியும் அடிச்சு அந்த நெறியாளர் மண்டை உடைச்சு. அதனாலதான் நான் அடிக்கடி பிரசுக்காரங்களுக்கு சொல்றேன், ஏன்னா திமுக காரன் மண்டை உடைப்பான்னு தெரிஞ்சு நீங்க வர்றீங்களே, தப்பு உங்க மேலேயா தப்பு திமுக காரன் மேலே? நீங்க வந்தீங்கன்னா மண்டை உடைப்பான்னு தெரியுங்க, எதுக்குன்னா அவங்கள விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க. அதனால திமுக என்றாலே இன்னைக்கு ரவுடி கட்சியாக இது மாறிவிட்டது. காட்டாட்சி நடக்குது, அவங்க தான் முதல்ல வர்றாங்க, மிரட்டுறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, திமுக காரங்களை உங்க வீட்டுக்கு வாக்கு கேட்பதற்கு கூட நீங்கள் விடக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.
ஏன்னா நிறைய இன்னைக்கு பாலியல் குற்றத்துல பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறாங்க. ட்ரக் கடத்துறவ யாருன்னா சாதிக் பாஷாவை போன்றவர்கள். யாரா கள்ளச்சாராயிரம் விற்கிறாங்கன்னா மரூர் ராஜா, கண்ணுக்குட்டியை போன்றவர்கள். விழுப்புரத்துல 3 வயது குழந்தை யாரு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்கன்னா கிருஷ்ணகிரியில திமுக இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தயவு செய்து ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா தம்பி அப்படியே தெருமுனையில பிரச்சார நோட்டீஸ் வச்சுட்டு கிளம்பி போயிரு தம்பின்னு நம்ம தாய்மார்கள் சொல்ல வேண்டும் என்று. நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களை வீட்டு பக்கத்திலும் கூட நீங்கள் விடக்கூடாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆலையெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக திமுக காரங்க வருவாங்க. அதனால் நீங்கள் யாரையும் உங்க வீட்டு பக்கத்தில் விடக்கூடாது என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் இந்த கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி கிச்சு 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 கிச்சுன்னு ஒன்னையே பேசுவார். என்னதான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்திலே 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். அவருக்கு அது காலையில ஏதோ மெடிடேஷன் மாதிரி இருக்க மாட்டிருக்குதுங்க. காலையில அவரே ஆல் ஹாப்பி. ஐயா ஸ்டாலின் அவர்களே, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, 70 மட்டும் நிறைவேற்றிருக்கிறீங்க. 70. இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஒத்துக்கிறேங்க ஐயா, கொஞ்சம் செயல்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க மறக்கல ஏத்துக்கிறேன். ஆனா 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்கம்மா. இன்னைக்கு கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா, பழசை விடுங்க, புதுசா பேசுவோம். இப்பதான் 505 கொடுத்திருக்கோம்ல, அதை பத்தி பேசுங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம காதுல பூவை சுற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இதே போல பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அர்த்தத்துல நான் 99% நிறைவேற்றிட்டேன். ஐயா காரைக்குடிக்கு மட்டும் பாருங்க, சிவகங்கை மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கணும் கிழிச்சாங்க. 5 வருஷம் எங்க ஐயா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கணும். காரைக்குடியில் பெண்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்குவோம். ஐயா அந்த பக்கமே எட்டி கூட பார்க்கலவங்க, அதை பத்தி எதுவுமே பேசும். காரைக்குடி கோட்டையூர் ஸ்ரீராம் நகரில் ரயில்வே பாதையின் குறுக்கே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுப்போம். இல்லை. காரைக்குடியில் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்குவோம். இல்லை. ஐயா அந்த 511 தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு மட்டுமே, உங்க மாவட்டத்தில் மட்டுமே 4 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படிங்க 99% நிறைவேற்றினாங்க? உங்களுக்கு தெரியும், நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2500 கொடுப்போம். இல்ல. கரும்புக்கு 4000 கொடுப்போம். இல்ல. ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில கரும்புக்கு 4500 கொடுப்போம், நெல்லுக்கு 3000 கொடுப்போம். அடிச்சு விட வேண்டியதானுங்க. போன டைமே நடக்கல, இந்த டைம் இன்னொரு 500 போடுங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படின்னாங்க, கட்டு காப்பி பேஸ்ட். அதே கனிமொழி அக்கா, பழைய தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வா, 2000 சொன்னமா 500 சேர்த்து விடு, 3000 சொன்னமா 4000 சேர்த்து விடு. யாராச்சும் மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த முறை கொடுப்போம்னு சொல்லு. அருமை சொந்தங்களே, மாணவ செல்வங்களுக்கு கல்வி கடன் ரத்து. நீங்களே சொல்லுங்க, யாரு கல்வி கடன் ரத்து பண்ணாங்க? யாருக்கும் பண்ணு. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். ஐயா உங்களுக்கு தெரியும், வளைகுடா போர் சுத்தி இருக்கக்கூடிய உலகத்துல எல்லோருக்கும் பிரச்சனை. பாகிஸ்தான் நாட்டில் பெட்ரோல் விலை 40 ரூபாய் ஏறி இருக்கு, 40% ஏறி இருக்கு. இலங்கையில 30% ஏறி இருக்கு. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஒரு பைசா கூட ஏறும். ஆனா ஒரு பைசா கூட ஏறாத அதே டீசலை போட்டுக்கிட்டு கனிமொழி அக்கா புழுகிறாங்களே, காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அப்பப்பா கேட்க முடியல, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் புழுகிறாங்க. பெண்கள் எல்லாம் இலவச சிலிண்டர் அல்லது எரிவாயு சிலிண்டர் இல்லாம பெண்கள்லாம் ரோட்ல நிக்கிறாங்களாமா. கனிமொழி அக்கா எந்த ரோட்ல எந்த சகோதரியை பார்த்தீங்க சிலிண்டர் இல்லாம ரோட்ல நிக்கிறது? 25 நாட்கள் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் புக் பண்ண உடனே 4 நாள் 5 நாள் உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி கிடைக்குதுங்களா? இல்லைங்களா? எங்கேயோ போய் யார் கை காலையும் உழுந்து மோடி அரசு இந்தியாவுக்கு தேவையான எல்பிஜி, எல்என்ஜி, நேச்சுரல் கேஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எங்களுடைய கடமை. இதே காங்கிரஸ் காரங்க மட்டும் மத்தியில் ஆட்சியில் இருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் புழுகிலிருந்து அண்ட புழுவுக்கு போயிட்டாங்க. இன்னும் 1 வாரம் கழிச்சு பார்ப்போம். பொய்யாக பேசுவதே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய கனிமொழி அக்கா டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம். எங்கேயா கொடுத்தீங்க 4 ரூபாய்? 1 ரூபாய் கூட மானியம் கொடுக்கல. கேட்டா 99% நிறைவேற்றி விட்டோம். ஐயா இதுதான் அல்டிமேட் புழுகு. நம்முடைய இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகள், புழுதி காட்டுல கஷ்டப்பட்டு படிச்சு அப்பா உங்களை வளர்த்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். திமுக என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை. ஐயா அவங்க மொத்தமா கொடுத்த அரசு வேலை 94,000. 5 ஆண்டுகளுக்கு கொடுத்த அரசு வேலை 94,000. ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். ரிட்டையர் ஆனவங்களே உங்களால நிரப்ப முடியல. எங்க புதுசா நீங்க அரசு வேலை கொடுத்தீங்க? ஐயா பொய்யை மட்டும் பேசி பேசி சுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் பக்கத்திலே விட்டுறாதீங்க. இவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இங்க நம்முடைய காரைக்குடியில அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்கள், இங்க நம்முடைய குக்கர் சின்னத்துல
நீங்கள் வாய்ப்பளித்து வெற்றி பெற வைத்து அண்ணனை இங்கிருந்து சட்டமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, அண்ணன் தனிப்பட்ட முறையில் அண்ணன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அதை முன்மொழிவது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். தனி மாவட்டமாக காரைக்குடியை கொண்டு வருவோம், சாக்கோட்டை தாலுகாவை கொண்டு வருவோம், புதுவையில் நகராட்சி உருவாக்குவோம். ஏன்னா அதிகமா மக்களோடு இருப்பவர் அவருக்கு தெரியும் என்ன அடிப்படை பிரச்சனைன்னு. விவசாயிகளுக்கு தேவையான பெரியகோட்டை, சிறுகப்பட்டி, தேவக்கோட்டை, கண்ணங்குடி சுற்றுவட்டார பகுதியில குளிர்பதன கிடங்கு, நெல் கொள்முதல் நிலையம், மதிப்பு கூட்டும் தொழிற்சாலைகள் பெரிய திட்டத்தோடு இருக்கின்றார்கள். சிப்காட் உங்களுக்கு தெரியும், அது இதற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்து எதையும் பண்ணாம சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் செயல்பாட்டு கொண்டு வருவோம். தொழில் நகரமாக, மகளிர் திறன் மேம்பாடாக, ஒரு பிலிம் சிட்டியாக காரைக்குடியை மாற்றி காட்டுகின்றேன். மகளிர் உற்பத்தியாளர் குழுமத்திற்கு மிகுந்த சலுகை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். மெகா டெக்ஸ்டைல் பார்க் கண்டனூர், சாக்கோட்டை பகுதிகளில் நெசவு தொழிற்சாலை மையமாக வைத்து டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வருகின்றோம். அதே போல வள்ளல் அழகப்பர் சிலை அவங்களை நிறுவி அவருக்கு மரியாதை செலுத்தி மக்களுக்கு மரியாதை செலுத்துவோம். கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ், அரசு செவிலியர் கல்லூரியை கொண்டு வர்றோம். பெரும்பிடுகு முத்தரையரையா அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை, அவருக்கு பெரியகோட்டை சாலை சந்திப்பில் ஒரு சிலை வேண்டும் என்று அதையும் செய்து அரசு மகளிர் கலை கல்லூரியை கொண்டு வந்து, ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் விளையாட்டு பள்ளியை கொண்டு வந்து, நவீன விளையாட்டு அரங்கம், தேவக்கோட்டையினுடைய மையப்பகுதியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு அரசு பள்ளி. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு நீங்க எல்லாம் படிக்கணும்னா தரமான டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி பயிற்சி முகமை வேண்டும். அதையும் கொண்டு வருகின்றேன். தேவக்கோட்டையினுடைய தியாகிகள் உங்களுக்கு தெரியும். 1942 வெள்ளையன் வெளியேறு போராட்டத்தில் இங்க மட்டுமே 75 பேர் தங்களுடைய உயிரை நீத்திருக்கின்றார்கள். அந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பையும் கூட இங்கே எடுக்க இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏப்ரல் 23ஆம் தேதி எதையும் யோசிக்காதீங்க. மாற்றம் வேண்டும். மாற்றத்துக்காக இருப்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். புதியவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு சொல்லல, தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது அவர்களுக்கான தேர்தல் கிடையாது. திமுக வெளியே போகணும், என்டிஏ வரணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும். இது பிங்கி பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்கம்மா. 2 பேர் தான். ஒருத்தர் வேண்டாம்னா இன்னொருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. மிச்சவங்க எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. அவங்களே எங்கேயும் போக போறது இங்க தான் இருக்கிறாங்க. அதனால இளைஞர் பெருமக்களே, உங்களுடைய அடுத்த 10 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, நம்முடைய முக்கியமான தலைவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் என்னோட மேடையில அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்களோடு நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக, பாரதிய ஜனதா கட்சி இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாண்டியா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ஒரு இளமையான மாவட்ட தலைவர், துடிப்புமிக்க மாவட்ட தலைவர், அவருடைய பணி சிறக்கட்டும். அதே போல இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு பணி செய்து இன்றும் மக்கள் பணியில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பணி செய்து கொண்டிருக்கூடிய அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக நம்முடைய அணியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நாச்சியப்பன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முக்கியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால் எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் இங்க நம்முடைய குக்கர் சின்னத்திற்காக நம்முடைய கட்டளை போடுவது, இலை போட்டி போடுவது போல நீங்கள் கடுமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை, வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அதே போல அம்மா நல்லா இருக்கீங்க, வாங்க. கற்பகம் இளங்கோ அம்மா இன்னைக்கு ஒரு தொண்டனை போல முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்ல அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் மரியாதை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள், காரைக்குடி தொகுதி பொறுப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாகா தேவக்கோட்டை நகராட்சி சேர்மன் சுந்தரலிங்கம் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா கற்பகம் இளங்கோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நகர செயலாளர் அண்ணன் மையப்பன் அவர்கள், இலுப்புக்குடி செந்தில்நாதன் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே தலைவரோடு ஒத்துழைத்து இருக்கக்கூடிய கண்ணங்குடி சேர்மன் சரவணன் மையப்பன் அவர்களுக்கு, அம்சகரன் அவர்களுக்கு, நகர செயலாளர் அஸ்வின் அவர்களுக்கு, கார்த்திக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அருமையண்ணன் மேப்பன் சக்தி அவர்களுக்கு,
அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் சிவசுப்பிரமணியம் ராஜினா படிவேல் அவர்களுக்கு, மாவட்ட பொதுச் செயலாளருக்கு, மாநில செயற்குழு உறுப்பினர்களுக்கு, நம்முடைய ஆற்றல் மிகுந்த மக்கள் தலைவர்கள் சண்முகம் அவர்களுக்கு, முத்தோடிவேல் அவர்களுக்கு, மணிகண்டன் அவர்களுக்கு, முத்துக்கருப்பன் அவர்கள் நன்றி தெரிவித்து, யார் பேராவது நான் குறிப்பிடாமல் இருந்ததற்காக மன்னிப்பையும் கோரி, சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் குறிப்பிடுத்தாமல் ஏதோ நம்முடைய தேர்கோவி பாண்டி அவர்களுக்காக வந்திருக்கிறேன். தேவகோட்டை யூனியன் சேர்மன் அண்ணன் பிர்லா கணேசன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, மறந்து விழுந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்துல நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டு, நம்முடைய எல்லா கூட்டணிகளுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள், எங்க அண்ணன் டிடிவி தினகரனுடைய வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், மாற்றத்திற்காக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி.